ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குக்கா, என்னால் தைக்க முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நான் எப்படி தைச்சி கொடுக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் கையில் வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கு நம்ம எந்த டேட்டில் கொடுக்கோன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அப்புறம் ப்ளவுஸில் எதுவும் ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்களா, நம்ம அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தெரியணும். எப்போவுமே வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்துருவோமா, கரெக்டாக கொடுத்துருவோமாங்கிற பயம் வந்து யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி, அந்த பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் வந்து ஒரு 2 நாள் கழித்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே வந்து நமக்கு ரெடி ஆகிற மாதிரி எப்போவுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை ப்ளவுஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எழுதுங்க. என்னென்னைக்கு எந்தெந்த ப்ளவுஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதுங்க. அப்போனா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே வந்து மொத்தமாக அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு டென்ஷனாக தான் இருக்கும். நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கணும். இந்த ப்ளவுஸை இன்னைக்கு கொடுக்கணும், இந்த ப்ளவுஸை இன்னைக்கு கொடுக்கணுங்கிறத தனித்தனியாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பார்க்கும்போது பயம் இருக்காது. அதே மாதிரி அதுக்கு லைனிங்கு, அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது தேவைப்படுது எல்லாமே வந்து நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் கொடுத்ததுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வைக்காதீங்க. ஒரு 2 நாள் முன்னாடியே தச்சு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து என்னாலும் ஒரே மாதிரி உடல் சூழ்நிலை வந்து இருக்காது. ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சி, ஒரு காய்ச்சல் வந்துச்சு, இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் வந்து தைக்க முடியாமல் போயிடும் அன்றைக்கி. அதனால் நீங்கள் முதல்ல வந்து அதை பிளான் பண்ணி நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. கடைசி 3 நாள் வந்து நமக்கு லீவ் இருந்ததுனால நிறைய பேர் வந்து மிஷினில் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து வெளியூர் போயிருப்பீங்க, இல்லை வந்து வீட்டிலேயே வேலை வந்து அதிகமாக இருந்தனால மிஷின்கிட்டே போகாமல் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து தைக்காமல் விட்டாலே நம்மளால் வந்து மிஷினில் உட்காந்து மிஷின்கிட்ட வந்து போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 4 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து நான் தைக்க தான் செஞ்சேன். நேற்று வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அந்த 4 ப்ளவுஸும் நான் எடுத்த டைம் என்னென்னா ஈவினிங் மேலே ஆகிட்டு, எனக்கு வீட்டு வேலை கரெக்டாக இருந்ததுனால ஒரு 6 மணிக்கு மேலே தான் நான் வந்து மிஷினில் வந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிட்டு நான் தூங்கிட்டேன். அதுக்கு ஊக்கு வைக்கல, அந்த வேலையும் இன்றைக்கி இருக்குது, அதையுமே நம்ம முடிச்சு எடுக்கணும். நேற்று நீங்கள் எல்லோரும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயுமே வேலை இருந்துச்சா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து நம்ம மிஷினில் உட்காரல அப்படின்னாலே மிஷின்கிட்ட போகும்போது கொஞ்சம் வந்து நம்ம போகவா வேண்டாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து ப்ளவுஸ் வந்து அதிகமாக வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா இனிமேல் வந்து நமக்கு வந்து முகூர்த்த டைம் வரும், பால் காய்ச்சி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ப்ளவுஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் கையில் இருக்க ப்ளவுஸை வந்து எப்போவுமே முடிச்சுட்டே இருங்க. இல்லைக்கா நேற்று வந்து எனக்கு ரொம்ப வேலை, அதனால் எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் என்னால் தைக்க முடியும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் மேலே கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு எந்த ப்ளவுஸ் தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸை தைச்சிருவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லராக இருந்தால் இந்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து நேற்று தைச்ச ப்ளவுஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வாரம் கழித்து தந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து மொத்தமாக கட் பண்ணி வைக்கும்போது அந்த ப்ளவுஸையும் சேர்த்து கட் பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸ் எடுக்கிற நேரம்லாம் வந்து எனக்கு வேறு யாராவது அர்ஜென்ட்டாக கொடுத்தோன்னா அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன். இப்படி பண்ணி அது ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த ப்ளவுஸை வந்து எடுக்கவே முடியல. ரொம்ப வந்து அதை எடுக்க போனாலே வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வாரத்தில் தைச்சி முடிச்சிடணும்னு நினப்பேன். அப்படி முடிக்க முடியலன்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாத சூழ்நிலை தான் வரும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினப்பேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, புதுசாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அவங்க போட்டு போகிறதுக்கு வேணுமா, இல்லை வியாழக்கிழமை சாயந்தரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு தடவை அனுபவிச்சிருக்கேன். ஒருத்தங்க வந்து வெள்ளிக்கிழமை கேட்டிருந்தாங்க, நானும் வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் நினச்சது வெள்ளிக்கிழமை ஈவினிங் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டேன். எப்போவுமே நான் வழக்கமாக கஸ்டமர்கிட்ட சொல்கிறது ஈவினிங் மேலே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான். நான் பகலில் வந்து கொடுக்க மாட்டேன், காலையில் வந்து கொடுக்க மாட்டேன். அதனால் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அவங்க வெளியில் எங்கேயோ போகணும் அதுக்காக கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. நல்ல வேளைக்கு காலையில் ஒரு 8:30 மணிக்கு கால் பண்ணி என்னை ஞாபகப்படுத்தினாங்க, கேட்டாங்க ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டா அப்படின்னு.
நான் இப்போ ஈவினிங் தானே கேட்டீங்க ஈவினிங் தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க இல்லைப்பா காலையில் ஒரு 10 மணிக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிக்கா நான் தச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நேராக உட்காந்து மிஷினில் உட்காந்து தச்சேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பட்டிக்கு வந்து பின்னாடி கொடுக்குற துணி வந்து நமக்கு அதே கலர் வேணும்னு கேட்பாங்க. அவங்க வந்து 80 பாயிண்டில் துணி எடுத்து கொடுத்துட்டு லைனிங் எடுத்து கொடுத்துட்டு அதில் வந்து நான் பட்டிக்கு 2 பீஸ் எப்படி எடுக்க முடியும்? நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியதில்லை. அதனால் நான் இப்போ எல்லா கஸ்டமரையுமே வந்து என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, உங்கள் கிளாத் தான் வந்து பட்டிக்கு அதே கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மீட்டர் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா கலருமே வந்து லைனிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு வந்து மீதி இருக்க கிளாத்தில் ஏதாவது மிச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னொரு கிளாத்தில் வந்து வச்சு அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் கிளாத் வந்து 1 மீட்டராக எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுங்க. பட்டிக்கு உங்கள் பீஸ் தான் உங்கள் கலர் தான் வேணும் அப்படின்னா 1 மீட்டர் இருந்தால் தான் தைக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து எனக்கெலாம் 70 பாயிண்டில் தைச்சிடலாங்க்கா, நீங்கள் தான்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாலுமே அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். பட்டிக்கு வந்து 2 பீஸ் உள்ளே தேவைப்படும், அதுக்கு வந்து கிளாத் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்துருக்கேன். 80 பாயிண்ட் 75 பாயிண்ட்லாம் தான் நான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வர கஸ்டமர்லாம் என்கிட்ட வந்திருக்காங்க. நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன், நீங்கள் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் துணியை வச்சே நான் பட்டி வச்சுருவேங்க்கா, இல்லைனா அதே கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் வேறு தான் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதனால் வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாத்து பத்தலைன்னா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதுனக்கா, எதுக்கு ஒட்டு போட்டு தைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த ப்ளவுஸ்க்கு அந்த ப்ளவுஸ் வந்து பிட்டு வந்து காணுமா அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி உங்ககிட்ட வேறு ஏதாவது அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை நம்மகிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய டெய்லருக்குலாம் அப்படி சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. எல்லா டெய்லருக்குமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம வந்து கரெக்டாக பேசி வந்து துணியை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பிரச்சனைலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, உங்களால் வந்து தைக்க முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து காலையில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிகிற வரைக்காவது நீங்கள் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 9:30க்காவது மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும், நிறைய வந்து தைக்க முடியும். எல்லோரும் வந்து அரை மணி நேரத்தில் தைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு 1 ஹவர் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங்கில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ளவுஸை. அப்படிங்கும்போது நம்ம வந்து எவ்வளோ டைமுக்கு முடிப்போம், ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ ப்ளவுஸ் வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்களே வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தைங்க. நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனையாயிரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து முடிக்க முடியாதுன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் முடிச்சிருந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதை நைட்டு வந்து ஒரு 2 ப்ளவுஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 3 ப்ளவுஸ் தான் இருக்கும், அதை காலையில் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம வந்து நாளைக்கு நைட்டு கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நைட்டு வரைக்கும் தைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு மதியமே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் தான் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் அவங்க கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளவுஸை வந்து வாங்குறத விட என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறது தான். எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து நிற்கும் போது உட்காந்து தைக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து தைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பயத்தில் வந்து நமக்கு ஓடாது, தைக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாக தான் செய்யும். இதே இது அவங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து வாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தைங்க, நீங்கள் ஸ்பீடாகவே முடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் வந்து வீட்டில் நிறைய தைக்கிறேன்க்கா, நிறைய இப்போ வந்து எனக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டு நிறைய தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் கிளாத் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது, அதை வந்து கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து அவங்க எப்படி ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளும் திருப்பி கொடுக்கணும். அதனால் சாரியும் ஆச்சு ப்ளவுஸும் சரி எதுனாலும் சரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை எடுத்து கரெக்டாக வந்து மடித்து வைங்க. ஏன்னா நமக்கு வந்து சின்ன மிஸ்டேக்னாலும் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சத்தம் போட தான் செய்வாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாரி வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாரியில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எதுவும் டேமேஜ்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ்லேயுமே வந்து துணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் எதையும் மாற்றி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா
நமக்கு செட் சாரி அப்படிலாம் வரும்போது நமக்கு அந்தந்த ப்ளவுஸோட அந்தந்த ப்ளவுஸை வந்து கட்டி வைங்க. அப்போனா தான் நமக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஏன்னா நமக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது ஒரே பையில் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கையில் வந்து வேறு பை இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக வைங்க. தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்தந்த ப்ளவுஸோட ப்ளவுஸை வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. டென்ஷன் இல்லாமல் நம்ம தைக்கலாம். நமக்கு வந்து இப்போ நிறைய வந்து செட் சாரி வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அளவு ப்ளவுஸ் வேறையாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்தந்த சாரியை அந்தந்த ப்ளவுஸோட வந்து அட்டாச் பண்ணி வைங்க. அதான் நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து நான் வந்து இந்த தொழிலில் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும்தான். நான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து நானாக தான் தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து கஸ்டமருக்கு வந்து கரெக்டான டயத்துலையும் கொடுக்க முடியும். எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.